மதுரை செல்லூர் பகுதியில் வரதட்சணை கொடுமையால் பெண் தற்கொலை செய்து கொண்டதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மதுரை செல்லூர் பகுதியில் வரதட்சணை கொடுமையால் பெண் தற்கொலை செய்து கொண்டதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. பெண்ணின் உறவினர்கள் உடலை பெற மறுத்து போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். தற்கொலை செய்த உசிலம்பட்டியைச் சேர்ந்த பிரியதர்ஷினியின் உடலை பெற மறுத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். 300 சவரன் நகை வரதட்சணையாக கொடுத்த நிலையில் மேலும் 150 சவரன் நகை கேட்டதாக கணவர் வீட்டார் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. கணவர் ரூபன்ராஜ், மாமனார் இலங்கேஸ்வரன், மாமியார் தனபாக்கியம் ஆகியோர் மீது செல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அந்த பெண்ணின் உறவினர்கள் பேசியவற்றை தற்பொழுது பார்க்கலாம். இப்போ போய் நாங்கள் முறையிட்ட போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கம்ப்ளைண்ட் போடவே மாட்டாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க அதிமுக பிரமுகர் கூட. இவங்க அதிமுக பிரமுகரில் செல்லூர் ராஜுக்கும் ராஜன் செல்லப்பாவுக்கும் ரொம்ப வேண்டப்பட்டவங்க கூட. இதில் வேண்டப்பட்டவங்கன்றாங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எஃப்ஐஆர் போட விடாமல் கொஞ்சம் அங்கே முறையிட்டு அவங்க பேசி தடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. மேற்கொண்டு நாங்கள் வழக்கறிஞர் போய் முறையிடுறதுனால இப்போ கடைசியாக இப்போ தான் எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க. சேர்ந்து இது பண்ணி நேற்று நைட்டு 8:40 இறந்ததில்ல. இப்போ ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க. இன்ன வரை எஃப்ஐஆரே போடலை. இது 18 மணி நேரம் கழிச்சு தான் எஃப்ஐஆர் விழுது இருக்குது. இது வரைக்கும் அதில் சந்தேகம் எங்களுக்கு என்னன்னா, இப்போ மார்ச்சூரியில் இப்போ டெத்து இது எஃப்ஐஆருக்கே இவ்வளோ பிரச்சனை ஆகுதுன்னா, இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எதனாலும் மாற்றலான்றது எங்களுக்கு அச்சமாக இருக்குது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, பெண்ணினுடைய உறவினர்கள் கணவன் குடும்பத்தார் செல்லூர் ராஜு மற்றும் ராஜன் செல்லப்பாவினுடைய ஆதரவாளர்கள் என்பதால் இது குறித்த விசாரணை எப்படி செல்லும் என்பது குறித்த சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கிறார்கள். என்ன நடந்தது, விரிவா சொல்லுங்க. குறிப்பாக மதுரையில் வரதட்சணை கொடுமையால் பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறிப்பாக 300 சவரன் நகையை கேட்டு தொடர்ச்சியாக பெண்ணை தொந்தரவு செய்ததாக உறவினர்கள் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக மதுரை மாநகர காவல் நிலையத்துக்குட்பட்ட செல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மதுரை செல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் இலங்கேஸ்வரன் தனபாக்கியம், இவரது மகன் ரூபன்ராஜ், அதே போல உசிலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த அக்னி செல்வி ஆகியோரது மகள் பிரியதர்ஷினி. இவர்கள் 2 பேருக்கும் கடந்த 2024ஆம் ஆண்டு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. அப்போது மணமகன் வீட்டார் தரப்பில் 300 சவரன் நகைகள் கேட்டதாகவும் 150 சவரன்கள் மட்டுமே மணப்பெண்ணுக்கு அப்போது அணிவிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இரு வீட்டாருக்கும் இடையே கடந்த 1 வருடத்தில் மட்டும் 4-5 முறை பிரச்சனை மற்றும் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கடந்த மே மாதம் கூட செல்லூர் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இதன் காரணமாக இரு குடும்பத்தினரும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மணமகனும் மணமகளும் பிரிந்து வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இதனை அடுத்து ரூபன்ராஜுக்கு வேறொரு பெண்ணுடன் திருமணம் செய்து வைக்க அவர்களது பெற்றோர் முடிவெடுத்த நிலையில் நேற்றைக்கு முன்தினம் பிரியதர்ஷினி மதுரை உசிலம்பட்டியிலிருந்து மதுரைக்கு மணமகன் வீட்டார், அதாவது மாமனார் மாமியாரை சந்தித்து அதுபோல செய்ய வேண்டாம், நான் நகைகளை ஏற்பாடு செய்கிறேன் என்றெல்லாம் கூறி முறையிட்டதாகவும், ஆனால் மணமகன் வீட்டார் அதனை ஏற்க மறுத்து தன்னுடைய மகனுக்கு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து வைப்போம் என தடாலடியாக கூறியதால் அவர் இது போன்ற விபரீத முடிவை எடுத்திருக்கிறார். குறிப்பாக அதிக அளவில் மாத்திரை மருந்து கைகளில் வெட்டு காயம் ஏற்படுத்தி தற்கொலைக்கு முயன்ற நிலையில் அவரை உடனடியாக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளித்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக பெண்ணினுடைய பெற்றோர்கள் செல்லூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் மாமனார் மாமியார் மற்றும் அவரது கணவர் ரூபன்ராஜ் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆர்டிஓ விசாரணை என்பதும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் பெண்ணின் உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். வரதட்சணை கொடுமையால் பெண்கள் தற்கொலை செய்து கொண்டு உயிரிழப்பது தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்ட பிரபு.